தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்பு எம்மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என்னுள்ளம் குளிர குதிகொண்டவே நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றலின்றி தொழுமின் தொழுதவின் மற்றொன்று அறியாமணி விளக்காமே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமெய்ப்பு உணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாமேல் நடவீர் நடவீரினியே என்று எல்லாம் அல்ல அந்த திருவேல் இறைவனுடைய திருவுருளை வணங்கி கொண்டு உற்றனல் ஊழ் உந்திட வா என்று அழைத்து உலக பற்றறுத்தி ஏத்தும் மொழி ஒன்று உதவிய தேசிகனே நற்றமிழ் ஏத்து நனி சத்திய வேல் நோற்று அற்றமிழ் ஞானம் முறவே எனை நீ அழுகவே எனை நீ அழுகவே எனை நீ அழுகவே என்று குருவர்களையும் நோற்று வணங்கி கொண்டு எல்லாம் அல்ல இந்த வள்ளி மணவாளனது வற்றாத கருணை நலத்தாலே சிறந்த முறையிலே 75 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகக்கூடிய இந்த மலை வலம் மற்றும் படிவிழாவில் இந்த மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி தை மாதத்திலிருந்து இந்த படிவிழாவை மாற்றி அமைத்து 15 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 15வது ஆண்டு வள்ளிமலை விழாவிலே அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் அணுகி இருந்து ஒன்றி இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை என்கின்ற அந்த அற்புதமான வாக்கை நினைவுபடுத்தி நீங்கள் எல்லோரும் எங்களோடு உடனாக இருந்து இந்த 2 நாளும் சிறப்புற இந்த விழாவை நடத்தி தந்தமைக்காக முதலில் உங்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை தொடர்ந்து என்னுடைய தந்தையார் அவர்கள் எனக்கு இட்ட பணியை அதை செய்வதற்காக நான் மேற்கொள்ளுகிறேன். இதில் இந்த தலைப்பு எனக்கு இட்ட பொழுது என்னுடைய தந்தையார் அவர்கள் சிதம்பர சுவாமிகள் செந்தமிழ் என்கின்ற அந்த அற்புதமான தலைப்பினை எனக்கு இட்டார்கள். எனக்கு ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, குறிப்பாக தற்போது என்னுடைய தந்தையார் அவர்கள் அதனுடைய விவரங்களை எல்லாம் ஏற்கனவே தெரிவித்தமையால் எனக்கு அது வேலை கொஞ்சம் சுலபமாயிடுச்சு இல்லையா. நான் சிதம்பர சுவாமிகள் பற்றிய சிறப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி அதற்கு பின்னாக அந்த அவருடைய செந்தமிழில் இருக்கக்கூடிய இன்பத்தை துய்ப்பதற்கு தொடங்குவதற்கு முன்னாக அதெல்லாம் பண்ணால் நேரம் ஆயிடுமேன்னு ஒரு வருத்தம் இருந்தது. என்னுடைய வேலையை இலகு பண்ணிட்டார் என்னுடைய தந்தையார் அவர்கள். இதில் இன்னொரு நயமும் இருக்குது. சில நேரங்களில் நாங்கள் மேடையில் நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது ரொம்ப சில நயமான வேலைகள்லாம் நடக்கும். ஏன்னா என்னுடைய தந்தையாரோடு அடிநாளிலிருந்து நான் இந்த விழாக்களில் எல்லாம் உடனாக இருந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். சில பேருக்கு சொற்பொழிவாளர்னு போட்டுருவாங்க. போட்ட உடனே அவர்களுக்குன்னு உரிய ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி அவங்க ஒன்று சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. அது சொல்லலைன்னா அவங்களால பேச முடியாது. ஒரு சிலர் இருப்பாங்க, ஒரு பேச்சாளர் பேர் சொல்ல மாட்டேன் நான், என்னுடைய தந்தையார் நல்லா தெரியும். எடுப்பில் அவருடைய குரல் ரொம்ப பிரமாதமாக, என் குரல் இப்போ நீ கொஞ்சம் மோசமாயிடுச்சு, தொண்டை கட்டிருச்சு, இருந்தாலும் பிரமாதமாக இருக்கும். எடுப்பில் தவழும் நிலவாய் தண்டமிழ் புனலாய் தொழில் நிலமாய் புது மனமாய் அப்படின்னு பயங்கரமாக ஒரு 10 சென்டென்ஸ் மனப்பாடம் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கிற முருகனுடைய அருளை வணங்கி நான் தொடங்குகிறேன் அப்படின்னு.
என்னுடைய தந்தையார் ஒரு முறை அவருடைய நண்பர் அவரை அறிமுகப்படுத்தும் போது அவர் என்ன சொல்லுவாரோ அதை அவரே சொல்லிட்டார். இப்ப அவருக்கு பேச்சாளருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மனப்பாடம் பண்ணி வந்தது தடப்பட்டு போச்சு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அப்பா நீ இந்த மாதிரி தொந்தரவு பண்றேன்ட்டு அவர் விளையாட்டா பேசிட்டு அதுக்காக இன்னொன்று தயார் பண்ணிக்கிட்டார். இது யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வேற ஒன்று வச்சுக்கலான்னு இன்னொன்று தயார் பண்ணிக்கிட்டார். அதுபோல ஒரு சில பேச்சாளருக்கு என்னுடைய தந்தையார் அப்போ அங்கங்க மேடையில் ஒரு டெஸ்ட் வைப்பார். அப்படி வச்ச டெஸ்ட் தான் இது எனக்கு. முதல்ல சிதம்பர சுவாமிகள் விவரத்தெல்லாம் சொல்லிட்டாருன்னா இதுக்கப்புறம் வேற என்ன சொல்றா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன இது டெஸ்ட். அதை பாஸ் பண்றதுக்கு அவரே வழி கொடுப்பார். அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக அற்புதமான அந்த தலைப்பு. இந்த தலைப்புல சிதம்பர சுவாமிகளுடைய உயர்வுகளை எல்லாம் என்னுடைய தந்தையார் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மிகப்பெரிய அருளாளர், அந்த அருளாளருடைய வரலாற்றுகளை எல்லாம் நம்மளுடைய தவக்குறை என்னவென்று சொன்னால் நிறைய பேர் கை நழுவ விட்டு விட்டார்கள் இல்லையா? திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிலருக்கு தான் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகிறவங்க போவாங்க, அந்த கோயிலை போய் சாமி பார்க்காம போகிற வழியில் அந்த முன்னாலேயே சன்னிதானத்தில் ஒரு சாமியார் ஃபோட்டோ இருக்கும், சார் வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு வந்துவாங்க. நமக்கு முடிஞ்சது அவ்வளோதான் சார், அவர் யாரெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் சிதம்பர சுவாமிகள்னு அவ்வளோ பெரியவர்கள், அவர் தான் அந்த மூலவர்களுடைய உருவத்திலே ஒன்றி கலந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்களைப் போல ஒரு சிறந்த ஒரு அவர் கோயில் அமைத்ததுக்கே அது ஒரு பெரிய வரலாறுங்க. அந்த வரலாறுக்குள்ளெல்லாம் நான் போகலை. ஆனால் அவர் ஒரு புதுமையை ஒன்று தொடங்கினார். அவர் என்னன்னா, எப்படி கோயிலை வணங்கணும், கோயிலை உள்ள வணங்கணுன்றதுக்கு ஒரு வரையறையை வைத்தார். அதுக்கு என்னென்ன நேரத்துக்கு என்னென்ன பாடல் பாடணுன்றது வரையறை வைத்தார். அதற்கு பேர் திருப்போரூர் சந்நிதி முறை. என்னங்க, திருப்போரூர் சந்நிதி முறை. முதல்ல சந்நிதி முறையை அவர் தான் பாடினார் எனக்கு நினைவு தெரிந்து. அதற்கு பின்னால ஒரு சந்நிதி முறை பாடினாருங்க. வள்ளலாருக்காக வள்ளலார் சந்நிதி முறைன்ட்டு ஆறுமுக நாவல, அது அவருடைய அணுக்கத்தொண்ட ஆறுமுக நாவல் இல்லை, இவர் நம்ம திருத்தணி சந்நிதி முறைன்னு ஒன்று உண்டு. இப்படி 2-3 சந்நிதி முறைகள் இருக்கு. ஆக அவ்வளவு சிறந்த சந்நிதி முறையை வழங்கியவர்கள் நம்முடைய சிதம்பர சுவாமிகள். அதனால தான் என்னுடைய தந்தையார் அவர்கள் அதில் எனக்கு ஒரு வசதியாக என்னென்னா 2 பாட்டு துதிப்பாடல்கள் அவருக்கு மீது ஏற்றி அமைத்திருந்தார்கள். அதில் ஒரு பாடல் தான் சொன்னார். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு, இன்னொரு இடத்தை எனக்கு கொடுத்துட்டார். திருப்போரூர் தெய்வம் திருவேல் இறைக்கு விருப்போடு சந்நிதி நூல் சாத்தி கருப்பை கதவதனை சாத்தும் கதி சொல் குருவே சிதம்பரனே செந்தாள் சரண். இந்த பாடல் இயற்றியவர் என்னுடைய தந்தையார் அவர்கள். இந்த மரபு என்னுடைய தந்தையார் அவர்கள் ஒவ்வொரு அருளாளருக்கும் அவர்களுடைய துதிப்பாடல்களுக்குன்னு பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். வள்ளலாருக்காக ஒரு பாடல் துதிப்பாடல் பாடியிருக்க, இது மாதிரி நிறைய உண்டு. வாரியார் சுவாமிகள் மீது துதிப்பாடல்கள் பாடினார். குரு மீது சீடர்கள், வாய்ப்பிருக்கும் சீடர்கள் பாடல் இயற்றக்கூடிய வல்லமை உடையவர்கள் ஏற்றுவது என்பது உண்டு. அதுபோல அமைத்து கொடுத்தார்கள். அப்படி சிறியன் ஒரு வாய்ப்பு, திருவருள் வாய்ப்பு பார்த்ததுனாலே என்னுடைய குருவுக்கு சிறியன் ஒரு வெண்பாவை ஏற்றினேன். அதுதான் நான் தொடங்கும்போது சொல்லிவிட்டு தான் தொடங்குவேன். எந்த சொற்பொழிவு நிகழ்வினாலும் அந்த பாடலை சொல்லிவிட்டு தான் அந்த உற்றனல் ஊழ் உந்திட வா என்று அழைத்து உலக பற்றறுத்து ஏத்தும் மொழி ஒன்று உதவிய தேசிகனே நற்றமிழ் ஏத்து நனி சத்தியவேல் முருக நோற்று அற்றமிழ் ஞான முறவே என நீ ஆளுகவே என்று சிறியேன் அவர்கள் இட்ட ஞான பிச்சையினாலே ஒரு சில வார்த்தைகளை அந்த இடத்திலே ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறை திருவிழால் அமைந்தது. இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் சிதம்பர சுவாமிகளுடைய சிறப்பு திருப்போரூர் சந்நிதி முறை என்று அமைத்தார்கள். அதில் அது இன்னொரு குறை இது என்னென்னா, நமக்கு தவக்குறை என்னென்னா, திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளுடைய
பாடல்கள்ன்றத வந்து முழு தொகுப்பு என்பது ஒரே இடத்துல கிடைக்காமல் இருந்த ஒரு ஒரு குறைபாடு இருந்தது. ஒரு என்னுடைய தந்தையாரோடைய பவழ விழா நிறைவு அங்கே நிகழ்வு அங்கே நடைபெற்ற பின்னாக அந்த இடத்துல அதை ஒருங்கெண்ணி செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் என்னுடைய தமக்கை என்னுடைய மாப்பிள்ளை எங்களுடைய மாப்பிள்ளை என்னுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து இந்த திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் பணுவல் திரட்டு என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டோம். இது முழுக்க அவர்களுடைய பாடல்கள் அத்தனையும் இதில் நம்மால் பார்க்க முடியும். இப்போ நான் இவ்வளோ நேரம் பீடிகை போட்டுட்டு இருக்கிறது பார்த்ததுன்னா நீங்கள் உடனே சார் எப்போ சார் தலைப்புக்கு வருவீங்க, அடுத்து எங்கள் குருநாதர் பேசுகிற வாழ்த்தை நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, வேக வேகமாக முடிச்சிடுவேன். இதில் வந்து அவர்கள் திருப்போரூர் சந்நிதி முறையில் அவருக்கு திருப்போரூர் முருகன் மீது பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார், பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார், அலங்காரம் பாடியிருக்கிறார், சின்ன கட்டியம் பெரிய கட்டியம் ஊசல், இப்படி எல்லா ஒவ்வொரு நிகழ்வும் அந்த கோயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உரிய பாடல்களை அவர் ஏற்றி அமைத்திருக்கிறார். சரி, இவர்கள் பாடிய பாடல் அப்படின்ற ஒன்னே நிறைய பேருக்கு உடனே தெரிஞ்சது ஒரே ஒரு பாடல் தான். அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, அவர் தான் பாடினாரான்னு தெரியாது இல்லையா? என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏது பிழை செய்தாலும் ஏழையேன் எனக்கு, எல்லாரும் வாலாயமா சொல்றது சுவாமிகள் சொன்னது. அதே போல இன்னொரு பாடல் வந்து ரொம்பவும் அதிகமாக பாடப்பட்டு இருந்தது. ஞானியார் சுவாமிகள் அவருடைய சொற்பொழி தொடங்கும் பொழுது பாடுகின்ற ஒரு பாடல், இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறத்து ஞானியும் அல்லேன் நாயினேன் சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன் உயர்ந்த திருப்போரூராய் என்றே நான் ஈடேறுவேன் என்றே நான் ஈடேறுவேன். இதை சொல்லிட்டு பாடுவார், ஆரம்பிப்பார். அதுலேயும் ஒரு தொனிப்பொருளோடு ஒன்று ஆரம்பிப்பார். அவர் என்னன்னா, உயர்ந்த திருப்போரூராய் என்றே நான் ஈடேறுவேன். நான் என்னைக்குப்பா ஈடேறுவேன்? அடுத்தது, உயர்ந்த திருப்போரூரா என்றே நான் ஈடேறுவேன் அப்படின்னு சொல்லியே நான் ஈடேறிடுவேன். நான் தொனி பொருள் அது வார்த்தை, அந்த பாடலை அழகா அது இப்படி கையாளுவார் ஞானியார் சுவாமிகள். இது பாடினவர், இதை பாடினவர் சிதம்பர சுவாமிகள். சிதம்பர சுவாமி அவரே சொல்லிக்கிறார், இல்லறத்தான் அல்லேன் இயற்கை துறவி அல்லேன் நல்லறத்து ஞானி அல்லேன். யார் அவரு? யாரு? நேரா போய் முருகர்கிட்ட கலந்தவர் சார். அவரு மாதிரி சொல்லிக்கிறார். அவரு நமக்காக அந்த பாடலை பாடியிருக்கார். இப்போ அவர்கள் அந்த பாடல்களில் நிறைய அவருடைய அந்த தமிழ் இருக்கே, அது ரொம்ப அழகாக இருக்கும். அவர்கள் நயமும் அந்த பாடலில் இருக்கக்கூடிய நயமும் ரொம்ப எளிமையான தமிழாக தான் இருக்கும். அவர் பாடுறாரு, மெய்ப்பொருளாம் நின்னை விரும்பி இன்பமே மேவாது பொய் பொருளை நாடி இடற்போந்தேனை. நான் என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, மெய்ப்பொருளாகிய உன்னை நான் நாடாம நான் என்ன பண்ண, பொய்யான விஷயங்கள்ல ஊழ்கியிருக்கேன். பொய் பொருளை நாடி இடற்போந்தேனை செப்பரிய மட்டழகார் சோலை மலிந்திடு போரூரில் கட்டழகா காத்தாள் கடன். நீ உன்னோட கடன் என்ன தெரியுமா? நான் எதையோ தேடி நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா. உண்மையான மெய்ப்பொருளாகிய உன்னை நான் நாடவே இல்லை. பொய்யான விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு, அதில் நான் மூழ்கி போயிட்டேன். என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடன்னாரு. அது நம்ம சுந்தரர் சொல்றது மாதிரிதான். உனக்கு என்னப்பா வேலை? என்ன மழுவாள் வள நேந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராவன தீர்த்தல் உன தொழிலே. உனக்கு வேலை என்ன தெரியுமா தம்பி? யாரு? சிவபெருமானை பார்த்து சொல்றாரு, உனக்கு வேலை என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, உனக்கு தொழுதன்னா நீ என்னை காப்பாற்ற வேண்டியது உன் வேலை என்ன. தொழுவாரவர் துயராவன தீர்த்தல் உன தொழிலே. அதுக்கு இன்னொரு பொருள், நான் இல்லைன்னா உனக்கே வேலை இல்லை, வேலை இல்லைன்னு அர்த்தம். அப்படி அதே போல இவர்கள் என்னை கட்டழகா காத்தாள் கடன் என்று அவர்கள் பாடி அதை சொல்லி அழகாக அமைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் சாமி கிட்ட போறாரு. அவருடைய உரையாடல்கள் சாமியோட இருக்கிறதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு.
நாயேனுன் சீரடிக்கு நன்கு அல்ல செய்தாலும், நான் உன்னுடைய சீரடிக்கு நான் எது செய்யலைனா கூட நன்கு அல்ல செய்தாலும், சேயேன் இழைத்த பெரும் பிழையை நீயே பொறுத்து ஆழ்வது உன் கடனாம். இன்னொரு பாடல சொல்றார், நீயே பொறுத்து ஆழ்வது உன் கடனாம். போரூரா என்னை ஒருத்தாள் எனக்கு ஆர் உறவு. அப்பா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் உன்னை நாடி வந்துட்டேன், என்னுடைய பிழையை நான் உங்ககிட்ட தான், என்னுடைய பிழை எதுவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்னா என்னை பொறுத்து நீ ஆளணுமா வேணாமா? நீ என்னை பொறுத்து ஆளாமல் என்னை விட்டுட்டேன்னா எனக்கு யார் இருக்கா? எனக்கு வேறு யார் உறவு? உன்னை விட்டா உற்றார் ஆர் உளரோ கொண்டு போகும்போது குற்றாலத்துறை ஈசன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ. அதை தான் அவர் சொல்றாரு, நீ என்னை விட்டுட்டேன்னா நான் எங்கே போவேன்? நான் எனக்கு உறவு யான்னு கேட்குறாரு. நான் ஏன் சீரடிக்கு நன்கல்ல செய்தாலும், சேயேன் இழைத்த பெரும் பிழையை நீயே பொறுத்தாழ்வது உன் கடனாம். போரூரா என்னை ஒருத்தால் எனக்கு ஆர் உறவு. இன்னொரு பாடல் சொல்றாரு. சரி, அவர் ரொம்ப கெஞ்சிறார் முருகன் கிட்ட போய், கைவிட்டால் நாயேனை காப்பார் ஒருவரில்லை, கைவிட்டால் நாயேனை காப்பார் ஒருவரில்லை, பொய்விட்டால் போற்றும் புனிதனே மையிட்ட கண்ணார் இருவர் கலந்த புயத்து அழகா தன்னார் போரூரா ஆதரித்து. என்னை கைவிட்டுட்டேன்னா நான் என்னையா பண்ணுவேன்னாரு. நான் எங்கே போய் சேருவேன்? நீ நாயேனை காப்பார் ஒருவர் இல்லை, வேற யார் என்னை காப்பாற்றுவா? நீ தான் என்னை காப்பாற்றணும். அதில் இப்போ ஒரு குழந்தை வந்து அழுது நின்று கேட்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? பெற்ற தாயும் தந்தை என்ன பண்ணுவாங்க? ஆனால் அது பாட்டு அழுதுட்டு போகுது குழந்தை, சும்மா எப்போ பாரு அழுதுனே தான் இருக்கும், போட்டோம் அப்படின்னு விட்டு போவாங்க இல்லை இல்லையா? அப்போ அந்த குழந்தைய அந்த பெற்றோர்கள் எப்படி வந்து அணைத்து எடுத்துப்பாங்களோ அதுபோல் நீ என்னை அழைத்து எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ என் பாட்டு என்னை விட்டு அழ பார்த்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. குழவி அழுத குரல் கேட்ட தாய் வந்து அழுத கண்ணீர் மாற்றி, அந்த கண்ணீரை மாற்றினா அமுது ஊட்டும் கெழுதகை போல நாயேன் இடர்களைந்து நல் அருள் ஊட்டும் போரூர். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்னுடைய இடரை களைந்து, அந்த அம்மா எப்படி ஒரு குழந்தையினுடைய கண்ணீரை மாற்றி அமுது ஊட்டுவாளோ அதுபோல என்னுடைய இடரை களைந்து நீ என்னன்னா அருள் ஊட்டு. அதுக்கப்புறம் என்ன? சேயே போரூர் சேயே நம் தாயாகும் தேர். அது அந்த யார் தெரியுமா? நீ நம்மளை பார்த்து சொல்றாரு, டேய் கவலைப்படாதடா, உனக்கு கவலைப்படாத. எப்படி ஒரு குழந்தைய அந்த அம்மா பார்த்துப்பாலோ அது போல முருகன் பார்த்துப்பான்டான்னு சொன்னார். அவரை அப்போ போரூர் சேயே தாயாகும் தேர் அப்படின்னு பாடினார். நீ தேர்ந்திருப்பா, நீ வருத்தப்படாத, தேர்ந்துரு அப்படின்னு. அதில் ஒரு அழகு காமிக்கிறார் பாருங்க. குழந்தை அழுதான் அம்மா வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து காப்பாற்றுறது யார் தெரியுமா? குழந்தையே அம்மாவா வந்து காப்பாற்றுதான்னாரு. சேயே தாயாகும் தேர். என்ன அழகுங்க! செந்தமிழ், சிதம்பர சுவாமிங்க செந்தமிழ். நான் எங்கெங்கயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நீ என்ன எங்கேயோ வேற ஏதோ ஒரு விஷயத்தில் நாடி போயிட்டுருக்கேன். நாடுதனிலே உழலும் நாயேனை வா என்று வீடுதனிலே வைக்க விரும்புவாய். நாட்டில் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கேன்ப்பா, வீட்டில் வந்து உட்கார வச்சு என்னை வந்து காப்பாற்றுனார். இது என்னென்னா, சில பேர் வந்து ஊரெல்லாம் சுற்றின்னு இருக்கான்னா அவனுக்கு என்ன பண்ண, கால் கட்டு போடுவா வீட்டில் வந்துடுவான்னுவாங்க இல்லையா?
இது உலக வழக்கு. அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, நாட்டில் வெளியில் எங்கேயோ உன்னை தேடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் கால் கட்டெல்லாம் போட்டு உட்காரக்காத, வீடு அருள்வாய் சொர்க்கம் அருள்வாய், அதை வைக்க வீடு தனிலே வைக்க விரும்புவாய், பீடு தரும் சாட்சியே போரூரிற் கற்பகமே ஆறுயிர்கோர் சாட்சியே உன் தாழ் சரண், உன் தாழில் சரண் அடைந்த நீ என்ன பண்ணணும்னா எனக்கு வீடு தரணும்பா, வேற என்ன கேட்க போறேன்னு. அது மட்டும் இல்லை, நான் பிழை செய்தால் நீ என்னை காப்பாற்றணும்னு, ஏது பிழை செய்தாலும் சொல்றதெல்லாம் நம்ம பல தடவை சொல்றோம்ல. அவர் சொல்றாரு, இவரை போல என்னுடைய பிழையை பொறுக்கிற ஒரு ஆள் இல்லையான்னு. எவ்வளோ பிழை செய்கிறோம், அதனால் இவரை போல அதை அந்த பிழையை பொறுத்துக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாது. மேறு பொறுப்பினை சென்றே வரி வியன் அண்ட கூடம் முட்டும் சூர பொறுப்பை தொலைத்தவை வேலன் தங்கள் எங்கோன் போரிப்பிரான் எம்பிழை பொறுத்தால் அன்ன பூதலத்தே யார் இப்படி பொறுப்பார் சொல்க நீயே அறிந்து உளமே. இந்த எவ்வளோ பிழைகள் நாம சொல்ற பிழைகள்ல ஒரு அளவு இருக்கா? ஏதாவது ஒரு அளவு வச்சுக்க முடியுமா? எவ்வளோ பிழைகள் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் இல்லையா, கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகின் இல்லா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னர். இங்க வந்தார் முருகப்பெருமானை பார்க்கும்போது சொல்றாரு, அவர் என்ன மாதிரி பொறுக்கிற ஆளே கிடையாதுயா, யார் இப்படி பொறுப்பார் பூதலத்தே, யார் இப்படி பொறுப்பார் சொல்க. வேற யாருப்பா இருக்கா? உன்னை தவிர வேற யார் இருக்கா அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒருவர்? எனக்கு அவலம் வராமல் எந்நாளும் காத்து மனக்கவலை மாற்றும் மருந்தாம். யாரு? முருகப்பெருமான். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் பார்த்துக்க போறான்னா, எனக்கு அவலம் வராமல் காத்து எந்நாளும் காத்து மனக்கவலை மாற்றும் மருந்து. அவர் யாரு? புனச்சிறுமி முத்துவடக்கோடு உழுத முன்னாங்கு தோளுடையான் உணர் போரூரன் தாள். யார் தெரியுமா? எனக்கு அவலம் வராமல் காப்பாற்றுவாங்க. ஏன்பா என்ன அவலம் வராமல் காப்பாற்றுவான் அப்படின்னு பார்த்தா, அவர் யார் தெரியுமா? அவர் புனர்ச்சிறுமியினுடைய நாயகன்னாரு. அது யாருன்னா, வள்ளியம் பிராட்டியினுடைய நாயகன்னு. இந்த உயிர்களுடைய இச்சைகள் அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரே சக்தி இச்சா சாத்தி ஆகிய வள்ளியம்மா. வள்ளியம்மை என்ன சொன்னாலும் அவர் கேட்பார். வள்ளி பதம் பணியும் பாடுற கேட்குங்களா, மதிவாழ்நுதல் வள்ளி அல்லது பின் துதியா விரதா. அப்போ அவர் வள்ளியவே வணங்கி வணங்கி நிற்கிறாரா. என்ன காரணம்னா, உயிர்களுக்கு என்ன பிரச்சனை, ஐயோ என் குழந்தை ஏதோ ஒன்று கேட்கலானே, அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டு கேட்டு நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே அவன் கொடுக்குறானா. அதனால எனக்கு அவலம் வராமல் எந்நாளும் காத்து வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதின, வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பு அன்றே. நான் கேட்கறது இல்லை தம்பி, நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் நான் வாங்கிக்கிறேன். அதுதான். அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே வள்ளியம் பிராட்டி காலில் விழுந்து விழுந்து, அம்மா அந்த குழந்தை என்ன சொல்றான், அம்மா அந்த அம்மா என்ன சொல்லுது, அந்த பிள்ளை என்ன சொல்லுது, நீ கேட்டு சொல்லுப்பா, நான் செய்யணும்னு காத்து நிற்கிறானா. அதனால தான் அந்த அம்மா காலில் விழுந்து வணங்குறான். அதுதான் வள்ளி சன்மார்க்கம். அவ்வளவு கேட்டதெல்லாம் பாலிக்கும் கேடிலா தாதான்னர். யாரு? முருகப்பெருமான் பாடும்போது அவர் போற போக்கில் ஒரு பெரிய தாதா சார் அவரு அப்படின்ட்டு போறாரு. கேட்டதெல்லாம் பாலிக்கும் கேடிலா தாதா. ரொம்ப நல்ல தாதா சார் அவரு. ரொம்ப ரொம்ப சத்தம் இருக்கிற, நீங்க நினைக்கிற தாதா இல்லை சார், இவர் வேற தாதான்னு. தாதா என்று சொன்னால் கொடையாளின்னு அர்த்தம்.
மிகப்பெரிய வள்ளல்னு அர்த்தம். தாதா கோடி பெறும்னு வள்ளலார் பாடிப்பார். நிறைய சொற்கள் அழகெல்லாம் இருக்கு. ஆக அவ்வளவு அற்புதமான அந்த அம்மா அவரு சரி அப்ப கேட்குறாருங்க. இல்லை நீ கேட்கறதுக்கு முன்னாலே கொடுப்பாருன்னு சொல்லிட்டோம்ல. அவர் வந்து அது சொல்றாரு இன்னொரு பாடல்ல, நீ எப்படி தெரியுமா என்னை காப்பாற்றணும் அதுக்கும் சொல்லிடுறேன்னு. என்ன உனக்கு ஒரு கம்பேரிசன் சொல்றேன் பாருங்க. என்னென்ன கன்று அழைக்கும் முன்னே கருதி வரும் ஆ போல நின்று அழைக்கும் நாயேற்கு நேர் தோன்றி. ஒரு பசு இருக்குன்னா அந்த பசுவனுடைய கண்ணுக்குட்டி இருக்கு பாருங்க. அந்த கண்ணுக்குட்டி அம்மான்னு அழைக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பசு போய் ஐயோ இந்த குழந்தைக்கு இப்ப நேரத்துக்கு பசிக்குமே அப்படின்னு பால் கொடுக்குமா. சார் தட்டலாம் சார், கையெல்லாம் தயவு செய்து ஒரு உத்தரவாதம் உண்டு, கையில் இருக்க ரேகையெல்லாம் அழிஞ்சிடாது, விரல்லாம் கொட்டிடாது, கவலைப்படாதீங்க. அந்த பசு போய் அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குதான். அது வந்து அது கேட்பதற்கு முன்னாலே கொடுக்குதான். அது போல நீ எனக்கு காப்பாற்றணுன்றாரு. கன்று அழைக்கும் முன்னே கருதி வரும் ஆ போல நின்று அழைக்கும் நாயேற்கு நேர் தோன்றி. அவர் என்ன சொல்லணும்னா, நீ நீ கவலைப்படாதரா, கவலைப்படாது, நான் இருக்கேன் அப்படின்னு. ஒன்றினுக்கும் அஞ்சாதே வா என்று அழைப்பாய் தென்போரூரா எஞ்சாத பேரருளாள் இன்று. என்ன வார்த்தை சார் இதெல்லாம், கூப்பிடணுமா? ஒன்றினுக்கும் அஞ்சாதே, கவலைப்படாதரா, அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவேன அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில சொல்லுவார். நீ கவலைப்படாத, நீ வருவன் எனக்கு தெரியுண்டான்னு வரான் நக்கீரர் பாடுவார். அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவேன நண்புடைய நன்பின் பாட்டு வருவதில். அதுபோல நீ கவலைப்படாதர, ஒன்றினுக்கும் அஞ்சாதே வா என்று அழைத்து. என்னை அழைத்து என்னென்ன அழைப்பாய் தென்போரூரா எஞ்சாத பேரருளால் என்று. அந்த பக்கத்துலேருந்து பதிலே வரல. இவர் முருகப்பெருமான்கிட்ட பேசிட்டே இருக்கார், அந்த பக்கத்துலேருந்து பதிலே வரல. இப்போ எப்படி உங்கள் சைட்லேருந்து ரியாக்ஷனே வரலையோ அது போல. அவரு சொல்றாரு, ஏப்பா உன்னை பத்தி நான் வெளியில கேள்விப்பட்டேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே நீ அப்படின்னாரு. என்னப்பா கேள்விப்பட்டேன்? நோவ ஊரையான் எம்மை நோவ கண் பார்த்திடான் சாவனினையான் தளரவிடான் பாவனைய சொல்வாய் குரத்தி துணை பிரியா போரூரன் நல்வாய்ப்பு அரையன் நெஞ்சே நாடு. நீ யார் தெரியுமா? ஒருத்தருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் சொல்ல மாட்டேன். நோவ உரையான், அப்புறம் எம்மை நோவ கண் பார்த்திடான். சார் நாம கஷ்டப்பட்டா அவன் கண் கலங்குமா சார்? அவனுக்கு அவனால் பார்க்க முடியாதான். எம்மை நோவ கண் பார்த்திடான் சாவனினையான் தளர விடான். நீ தளர்ந்து போற நேரத்துல எல்லாம் உன்னை கையை பிடிச்சு காப்பாத்திப்பான்னாராம். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே மற்றும் மண்ணும் உத்தர கோச மங்கைக்கு அரசே சடையவனே. என்னப்பாச்சு? தளர்ந்தேன் தளர்ந்தேன். என்ன பண்ணணும் கேட்டார். அப்பா என்னை தாங்கிக் கொள்ளே. மாணிக்கவாசகர் எப்படி பாடினாரோ அதே மாதிரி தான் இவரும் பாடினார். மாணிக்கவாசகர் எப்படி சித்தி அடைஞ்சாரோ எவ்வளவு தான் இப்படியும் சித்தி அடைஞ்சார். ஒற்றுமை, சிந்தனையின் ஒற்றுமை பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். அது
நான் ரொம்ப நேரம் ஆகிடும், அதனால வேகமாக முடிச்சிடுறேன் ஒரே ஒரு 5 நிமிஷத்தில். அவர் என்ன சொல்கிறாரா, அதெல்லாம் முடிஞ்சதுங்க. சரி, அவர் அங்கேருந்து பார்த்துட்டார். முருகன் சொல்கிறாரா, நீ கவலைப்படாதப்பா, நீ எங்கெங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நீ கவலைப்படாத, எந்த கடவுளை நீ வணங்கினாலும் அங்கே நான் தாண்டா இருப்பேன். அவர் 6 சமயருள் தம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வாது இங்கு அலைந்தது என்னே, தேரும் அறிவினர் எல்லாம் அறிந்து தெளிந்திலரே. நீ அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்பா, ஆனா உனக்கு எது உண்மைன்னு தெரியாம இருக்கு. அறிந்து தெளிந்திலரே, அறிதல் வேறு தெளிதல் வேறு. அறிந்து தெளிந்திலரே, பேரு தரும் தெய்வம் யாவைக்கும், நல்லா கவனிங்க, பேரு தரும் தெய்வம் யாவைக்கும் யான் பெருந்தேவன் என்று வீறு முகம் கொண்டு போரூர் முருகன் விளங்கியதே. நீ எங்கெங்கயோ தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கப்பா, நீ அதெல்லாம் தேடிட்டு இருக்க. நீ பேரு தரும் தெய்வம் யாவைக்கும் யான் பெரும் தெய்வம் அப்படின்னு வீறு முகம் கொண்டு போரூரன் முருகன் விளங்கியதே. விளங்கிய அப்ப எங்க போய் நிக்கணும்னா அங்கதான் போய் நிக்கணும். வள்ளலார் சொன்னார், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்க்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகண்டிடுவாரும், பொய்ச்சமய ஆதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல் விளைவறிகளர் வீண் கழிக்கின்றார், எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர், எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரேன்னார். அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்க சார், என்னையாவது எழுப்பிட்டியேன்னார் அவரு. எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரேன்னார். அதுபோல இவர் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய தெளிவு எங்கன்னா அந்த வீரமுகம் கொண்ட முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லவே, அதுக்கப்புறம் உடனே அதுக்கு மேலே அவர் சும்மா இருப்பாரா முருகன்? அவர் உடனே என்ன பண்ணார், காட்சி கொடுத்துட்டார். உடனே அது காட்சி கொடுத்ததுக்கு அவர் பாடல் பாடுறாரு. அவர் என்னென்னலாம் பார்த்தான்னு பாரு. வேல் கண்டேன் தோளில் வியன் சதங்கை மொய்த்திருத்து கால் கண்டேன், ஆறுமுகம் கண்டேனே, நீல் கொண்ட மாயூரம் கண்டேன், வளமை தரு திருப்போரூரில் யோரு யூரம் கண்டேன் புகுந்து. அதுக்கு நிறைய பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் முடிக்க இருக்கு. அவர்கள் ரொம்ப ஒரே ஒரு இது மட்டும் வச்சார், வேண்டுகோளை மட்டும் வச்சார். என்ன தெரியுமா? வேற ஒன்றும் வேணாயா, எப்போதும் என் முடி உன் இன் பொன் திருப்பாத மெய்ப்போதின் கீழ் இருக்க வேண்டும். வேற ஒன்றும் வேணாம் எனக்கு. என்னுடைய தலைமுடியில் என்ன இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய திருப்பாதை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி நின்னா என்ன ஆகும்னா, அவர் எல்லா துயரும் போகும், நோய் போகும், மிடி போகும், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி எண்ணியவாறே சிறியேனுக்கு ஈந்தருளும் புண்ணியனே நின்மகிமையை ஓர்ந்திலேன் பொய்யவனேன் கண்ணுரு மாமணியே கருத்துருங் கனிரசமே தன்னழி மாமுகிலே போரூர் மேவிய சண்முகனே என்று நான் எண்ணிய எண்ணம் எனக்கு பலித்தது. அதே போல நீங்களும் எண்ணுங்கள், எண்ணியவாறே சிறியனுக்கு ஈந்தருளும் இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுரு பொருவடி வேலும் கடம்பும் தடம்பையும் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. ஏங்க
இதுகாரும் ஒரு அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி. இதுகாரும் நமக்கு சிறப்பானதொரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கும் நமது தம்பி நம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டுக்கிறோம். இதற்கு முன்னதாக அவர் சும்மா எல்லாருக்கும் போடுற மாதிரி அவருக்கு போட முடியாது. வள்ளிமலைக்கு வந்தால் சும்மா சச்சிதானந்த சாமியை தொட்டுட்டு சிலர் முடிச்சுடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இவர் எடுத்த சப்ஜெக்டு திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம கேள்விப்படாத சப்ஜெக்ட் அது. அதெல்லாம் எடுத்து நல்லா பேசியிருக்காரு. ஐயா புகுந்த பிள்ளை ஐயா. தந்தை 8 அடி, மான் 8 அடி என்றால் மான்குட்டி 16 அடி அப்படி பாய்ந்திருக்கிறார். இன்னும் அவர் மேலும் நாங்கள் பார்த்து பிறந்து வளர்ந்த பிள்ளை, மேன்மேலும் அவர் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் சார்பாக இந்த பொன்னாடை. நல்ல நல்ல முருகா முருகா.